வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கவர்களை நம்ம இந்த மாதிரி சுருக்கி போட்டுட்டோம் அப்படின்னா துணி துவைச்சி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு துணி ஒன்றோடு ஒன்று பிணைஞ்சி இருக்கும், எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் கவர் போட்டுட்டு நீங்கள் துவைச்சி பாருங்கள். அந்த துணிகள் ஒன்றோடு ஒன்று சிக்காமல் நம்மளுக்கு தனித்தனியாக நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கவர் போட்டு நம்ம துவைக்கும் போது அந்த துணிகள் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா அழுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்கள், இது துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன், லைவாகவே உங்களுக்கு தெரியும். இந்த துணிகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நம்மளுக்கு தனித்தனியாக எடுக்க வருது, ஒன்றோடு ஒன்று சிக்காமல் நம்மளுக்கு இருக்குது. கவர் போடும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக நல்ல புதிய கவராக, அழுக்கு இல்லாத கவராக பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு முறை இதே மாதிரி கவரை நீங்கள் போட்டு துவைச்சி பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் திரும்பி இதே மாதிரி கவர் போட்டு துவைப்பீங்க. இந்த கவரை நம்ம திருப்பி கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம திருப்பியும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.